ஐஸ்வர்யா ராயும் அன்சிகாவையும் சமந்தாவையும் ஒன்னா சேர்ந்து பெசஞ்சு செஞ்ச மாதிரி இருக்கா. அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கிற ஒரு பொண்ணு உன்ன ஓகே பண்ணனும்னு நினைக்கிறியா? என்னெல்லாம் பார்த்த உடனே பிடிக்காதுடா, பார்க்க தான் பிடிக்கும். பார்க்க வந்துச்சுன்னா அது காதியாச்சே. சரி உருப்படாதவங்க கூட எல்லாம் பேசுறதுல போன வை. இரா நான் சொல்றேன். வாடி மிதிச்சிடே. ஏய் மிஸ்டர், என்னது? கையெடு. முதல்ல நீங்க கால் எடுங்க. 5 கிராம் இருக்கிற இந்த ரோஸை 50 கிலோ இருக்கிற இந்த ரோஸ் மிதிச்சா என்ன ஆகும்னு யோசிங்க. டயலாக் நல்லா தான் இருக்கு. என்ன இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு பாக்குறியா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம்னு வந்தேன். வெல்கம் டு இந்தியா. ஆகாஷ். ஓ, டாடி ஏற்கனவே சொன்னாரு. அப்புறம் டாட், ஆகாஷ் எங்க? ஆகாஷா? அவன் நம்ம ஸ்டாஃப் இல்லம்மா, சந்திரு அங்கிள் கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான். வாட்? ஆகாஷ் அப்ப நம்ம கிட்ட வேலை செய்யலையா? நீங்க ஏன் இன்னும் சிஎம் ஆகலன்ற காரணம் எனக்கு இப்பதான் நல்லா புரியுது. நீங்க பழத்தை தூக்கி போட்டுட்டு தோலை மட்டும் கையில வச்சிருக்கீங்க. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியலையே. உங்களெல்லாம் யார் தான் மினிஸ்டர் ஆக்குனாங்களோ, நம்ம கிட்ட வேலை செய்யற ஆளுங்க எல்லாருமே நம்மளை விட ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்க நம்ம கிட்ட 100 பேருக்கு மேல இருக்காங்கம்மா. பண்ணிங்க கூட கூட்டமா தான் இருக்கும்பா. நமக்கு தேவையானவங்க கன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி நிக்கிறவங்க இல்ல, தில்லா நம்ம முன்னாடி நிக்கிறவங்க தான் வேணும். இதுக்கு மேல உங்க இஷ்டம். ஆமையா, இப்ப என் ரூட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் நான் இல்ல, ஏன் ஆகாஷ். இப்ப அவன் என் ரைட் ஹேண்ட் மட்டும் இல்ல, லெஃப்ட் ஹேண்டும். ஹலோ. ஏன்பா? யாருப்பா? நான் தான்ப்பா, ஹோம் மினிஸ்டர் நாகப்பா. சார் குட் மார்னிங். எங்க இருக்கேன்னு சொல்லு. சார் அசம்பிளி கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். ஓ, அவன் இருக்கானோ? அப்போ அப்புறமா போன் பண்றேன். பரவாயில்ல சார், போன்ல பிஸியா இருக்காரு, சொல்லுங்க. ஒண்ணு இல்லப்பா, நீயே என்கிட்ட வந்து வேலை செய்றியா? என்ன சார் காலங்காத்தால ஜோக் அடிக்கிறீங்க? ஜோக் இல்லப்பா, சீரியஸா தான் சொல்றேன். சார் உன்னால அவங்க கிட்ட இருந்து என்கிட்ட வர முடியுமான்னு கேக்குறேன். அது என் சார் எனக்கு இங்க மாசம் 8 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாரு. நான் அதுக்கு டபுள் தரேன். எப்போ வந்து ஜாயின் பண்ணேன்னு சொல்லுங்க சார். இப்போ வந்தா கூட ஓகே. ஆன் தி வே சார். பாய் சார். ஏன்பா என்னாச்சு? பக்காவான ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதான் கைண்டி. என்ன இப்படி நடு ரோட்ல விட்டு போறியடா? எனக்கு டிரைவிங் கூட தெரியாது. நான் ஆட்டோல போக மாட்டேன். ஆட்டோ எனக்கு, உங்களுக்கு இல்ல. வாங்க சார், உட்காருங்க. உட்காராதீங்க. பையன் வீட்டுக்காரங்க ஈஸ்ட்ல தான் உட்காரணும், பொண்ணு வீட்டுக்காரங்க வெஸ்ட்ல உட்காரணும். போய் உட்காருங்க. பையன் பக்கத்துல அப்பா அம்மா உட்காரணும். உட்காருங்க. அப்ப பொண்ணு எங்க உட்காரணும்? அம்மா அப்பா பக்கத்துல உட்காரணும். நீங்க எங்க உட்காருவீங்க? தெருவுல உட்காரணும். காமெடி பண்ற நேரமா இது? நீ இந்த இடத்துல நிக்கவே கூடாது, அது சுக்கிர மூலை. போய் அந்த பக்கம் தள்ளி நில்லு போ. நான் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் நம்ப மாட்டேன் ஜோசியரே. ஏன்? பெரியார் பக்தன். அப்படியே பௌர்ணமி நிலா மாதிரி இருக்கா உங்க பொண்ணு. பேங்கிள்ஸ் நல்லா இருக்கா? Dress? Are we made for each other? Mad for each other. பின்னாடி நின்னுக்கிட்டு யாருக்கு தனியா விட்ட போற? சுபம் அமோகம். பொண்ணோட பார்வை பையன் கிட்ட இருந்து மாறவே மாட்டேங்குது, பையனோட பார்வையும் பொண்ணு கிட்ட இருந்து மாறவே மாட்டேங்குது. சோ இந்த மேட்ச் ஃபிக்ஸ். ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணி தரேன், ரேட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க.
ஸ்ரதா மேடம், ஆ? மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு, தண்ணி கொண்டு வந்திருக்கேன், எடுத்துங்க. இங்க எடுத்துட்டு வா. இப்ப நான் உள்ள வரக்கூடாதுல்ல? நானும் வெளியே வர முடியாதுல்ல. சரி, நான் கண்ணை மூடிட்டே வரேன். தண்ணி எங்கேயாவது கொட்டிட்டு போற. பட் நான் வந்தேன்னா உங்களை பார்க்க வேண்டியிருக்கும். தரைய பாத்துக்கிட்டே நீ பாத்ரூம்குள்ள வந்தா போதும். கண்ணு திறந்தே இருக்கணும், ஆனா என்ன பார்க்கவும் கூடாது. தண்ணிய உள்ள வச்சுட்டு நீ வெளியே போ. கண்ணா, என்ன சொல்லுங்க ஜோசியரே? இங்க என்ன பண்ற? சாரிக்குள்ள சார பாம்பை விட போறியா? என் வருங்கால மனைவிக்கு இங்க சாரி செலக்ஷன் நடக்குதுல்ல. இங்க நான் உண்மையை சொல்லிட்டேனா உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். ஜோசியரையா, ஆஹா, அதோ வந்துகிட்டு இருக்கமா. ரிங் ரெடி ஆயிடுச்சா? பூஜை முடிஞ்சு ரெடியா இருக்கு. நிச்சயதார்த்த சேலையை நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். செலக்ட் பண்ணிட்டா போச்சே. கலா மந்திர், சிம்பிள் ஆஃப் சவுத். புதன்கிழமை, அருமையான நாள். ப்ளூவா தானே செலக்ட் பண்ணணும். அடச்சே, இந்த மாதிரி கலரையா போடுறது? ஆப்போசிட் கலர் தானே போடணும். சும்மாதான் சீனு. ஏய் குசும்பு. கந்தம், கிரிகிரி கந்தம், தாரா தந்தம், உன் பேர் தங்கம். தங்கம் சுபகாரியங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சிங். ஓ, மூஞ்ச செவுத்துல வச்சு தேய்ச்சி. நீங்க என்னங்க திருவிழாக்கா போறீங்க? என்ன வச்சு காமெடி பண்றீங்களா? டேய், என்ன பத்தி என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும்? சாரி செலக்ஷன் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லு. சாரி செலக்ஷனை பத்தி எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும் சொல்லு. பாரத நாட்டு பெண்கள் 54 விதமா சேலை கட்டிப்பாங்க, தெரியுமா உங்களுக்கு? 54 விதமாவா? ஏன் பார்த்தது இல்லையா? இல்ல. அப்படினா இருக்கு. இட்ஸ் கன்ஃபார்ம். அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? அதுக்கு என்ன பண்ணணும்ங்கற? என்ன பண்ணுமா? அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸ்ரதா ப்ளீஸ். கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கலர் கலரா சேலை வாங்கினா மட்டும் பத்தாது. கலரை பார்த்து, உடம்ப பார்த்து, அதோட ஷேப்பை பார்த்து, எந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த புடவை கட்டணும்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாது, கொஞ்சம் கட்டி காட்டு பாப்போம். என்னடா இது? நீங்க தானே சார் கட்டி காட்ட சொன்னீங்க. ஆனா நான் அவுத்து காட்ட சொல்லலையே. என்னோட இந்த பர்சனாலிட்டிக்கு சேலை கட்டணும் வெச்சுக்க, அதிர்ச்சியில அவங்க உடைஞ்சிருவாங்க. அப்ப உங்களை வச்சு ட்ரை பண்ணலாமா? Are you crazy? சாரி லேடிஸ்க்கு தான் கட்டணும். அப்படினா ஸ்ரதாக்கு கட்டி விடு. ஸ்ரத்தாவுக்கா? இதுல என்ன நீ இருக்கு? கலா மந்திர்ல ஆம்பளைங்க பொம்பளைங்களுக்கு கட்டி விடுறது இல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்ம படத்துல இந்த சீனை வைக்கிறேன். நீ சித்தப்பாவா மாமாவா அத முதல்ல கிளியர் பண்ணு. Karan, with your permission. Take it easy, boss. Carry on. So, my dear lovely ladies, change the position. Okay. இப்போ நம்ம செலக்ட் பண்ண போறது கல்யாணத்துக்கா, ரிசப்ஷனுக்கா, என்கேஜ்மென்ட்கா, பர்த்டேக்கா? எதா இருந்தா உனக்கு என்ன? அத தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? ஜோசியரே, ஆவேசப்படாதீங்க. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொல்லு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஸ்ரத்தாவோட கல்யாண ஃபங்க்ஷன் வந்துச்சு. இவங்களோட பெஸ்ட் சாரி, இவங்களோட பெஸ்ட் நகைங்க, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்களும் ஹாப்பியா அங்கே இங்க நடந்துகிட்டு இருந்தாங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? பாரியா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க ஆண்டி? அதையே தான் சொல்லுவேன். கரெக்ட்டா சொன்னீங்க ராசா. கேட்டிட்டீங்களா ஜோசியரே? இத வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது சாரி, சிங்கிள் பேங்கிள், சின்னதா ஒரு பொட்டு வச்சுக்கிட்டு போனா எந்த வித ப்ராப்ளமும் இல்ல. அதே உடம்பு முழுக்க நகை அள்ளி போட்டு ஆட்டிக்கிட்டு போனா அந்த பொண்ணோட மாமியாரு நம்ம பையன் சம்பாதிக்கிற எல்லாத்தையும் பொண்ணு நக்கி தொடச்சிருவான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. அங்கதான் நானும் வந்துகிட்டு இருக்கேன். அமுக்குங்க உங்க டமுக்கு. நல்லா பாத்துங்க ஜோசியரே, இது கட்டிக்க. சாரிய நம்ம சமோசா மாதிரி மடிக்க கூடாது, அப்புறம் கந்த துணி எடுத்து கட்டின மாதிரி இருக்கும். இப்படி மெதுவா எந்த இடமும் கசங்கி போகாம இப்படி மீதி இருக்கிற புடவையை எடுத்துட்டு வந்து முந்தானிய தூக்கி இப்படி போட்டு அதுக்கப்புறமா பாக்குறீங்களா, இப்படி நீளமா பிடிச்சு சின்ன சின்ன பிளீட்டா மடிச்சு. ஜோசியரே பாக்குறியா? கொஞ்சம் கொஞ்சமா மடிச்சு மடிச்சு.
கட்டிக்க போற பொண்ணு தள்ளிக்கிட்டு போறான், அது தெரியாம விசில் அடிக்கிறான் பாரு. சீனு கலக்கல், எக்ஸ்ட்ராடினரி. நீங்க தானே குரு? உண்மையாவா? ஆ? You have everything best, bro. Best car, branded clothes, and a beautiful fiancé. Thank you. Your dad. ஹலோ அங்கிள், இதோட நீங்க எனக்கு 3 தடவை கால் பண்ணிட்டீங்க. அது ஒண்ணும் இல்லப்பா, ஆகாஷ் கூட உங்க கூட வந்திருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன். எப்போ ஆகாஷை மட்டும் நம்பாதீங்க, என்னையும் நம்புங்க. இனிமே இவளை பாத்துக்க போறது நான் தானே. சரிப்பா, வெச்சிரு. ஓகே அங்கிள். உங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியல. Cheers. இவ அழகு என்ன டபுள் கிக் ஆக்குதுடா. Let me check. Karan, I'll just come. ஓகே. Idiot! Can't you see? Take it easy, babe. டச் பிடிச்சிருந்தா டச்ல. இந்த டச் பிடிச்சிருந்தா இனிமே யாரையும் டச் பண்ண. சாரி பாஸ், கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டான். சாரி. டேக் ஹிம் அவுட். டேய் போடா. டேய் சொல்றேன்ல போடா. யூ ஓகே? Oh my god, it's 4 in the morning. Come on. என்னடா மேல வாங்குனது பத்தலையா உனக்கு? ஏய், ஒரு பொண்ணு முன்னாடி சீன் போடுறதுக்கு இவனை அடிச்சிட்டல. இப்ப நாங்க 100 பேர் இருக்கோம். முடிஞ்ச எங்க முன்னாடி இவன் மேல கை வைடா பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட் அடிச்சதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்காக தான் வந்திருக்கேன். இவங்க மேல கைய வைக்கணும்னா முதல்ல என்கிட்ட. என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் சாகிறதுக்கு ரெடி. உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க சாகிறதுக்கு ரெடியா? என்னடா பெருசா பேசிட்டு இருக்க? டேய் வாங்கடா. டேய், இப்ப நீ மோதுறது காலேஜ் பசங்க கிட்ட. இன்னைக்கு இல்லனா நாளைக்கு மாட்டுவ. நாளைக்கு என்னடா மாத்தி வைக்கிற? எல்லாரும் பெரிய ஹீரோ மாதிரி வந்தீங்க, வாங்கடா பாப்போம். வரும்போது பயம் இல்லாம தானே வந்தீங்க. இப்ப எதுக்குடா ஓடுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ்னா ஒன்னா உட்காந்து சரக்கு அடிக்கிறது இல்ல. ஃபுல்லா சரக்கு அடிச்ச ஃப்ரெண்டு உள்ள என்ன பண்ணான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். டச் நல்லா இருந்தா டச்ல. என் வீட்ல இருக்கிற பொண்ணுங்களை யாரு என்ன செஞ்சாலும் அப்படி செய்யறவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேன், சைலண்டா போயிடுவேன்னு நினைக்கிறவங்க எவனா இருந்தாலும் முன்னாடி வாங்க. தப்ப நீ பண்ணிட்டு உன்னை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி எங்க எல்லாரும் ஏமாத்திங்க கூட்டிட்டு வந்துட்டல. தப்பு பண்ணது நீ இல்லடா, நாங்க தான். சாரி பாஸ். டேய் வாங்கடா போலாம்.
கரண், நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, காப்பாத்தணும். வெல்கம் டு இந்தியா. அவனுக்கு வார்னிங் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நம்மள நம்பி வந்தவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஓடக்கூடாது, காப்பாத்தணும். I'm done. நான் தான் ஜெயிச்சேன். ஜூஸ் குடிமா. ஏமா? வேண்டாம். என்னைக்குமே நீ தான் ஜெயிப்ப. இன்னைக்கு என்ன 2 செட்லயே முடிச்சிட்ட? கரண் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லப்பா. என்னம்மா திடீர்னு இப்படி சொல்ற? வேண்டான்னு சொல்றேன்னா கண்டிப்பா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும்ல. சரி, வேற ஏதாவது மினிஸ்டர் பையனை பார்க்கட்டுமா சொல்லு. எனக்கு மினிஸ்டரோட பசங்க, IAS ஓட பசங்க எல்லாம் எதுக்கு பாக்குறீங்க? வாழ்க்கையில நம்மளை விட பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணதான் சந்தோஷமா இருக்க முடியுமா? You're wrong. வாழ்க்கை நல்லா இருக்க பணம் மட்டும் போதாதுப்பா. திறமையா இருக்கிற ஒருத்தனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். ஒரு வகையில பார்த்தா இவ சொல்றதும் கரெக்ட் தாங்க. ஒரு ஏழைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பொண்ண காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்குவோம். நம்ம அந்தஸ்துக்காக நம்ம பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுக்கறத விட இவ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இவ சொல்ற மாதிரியே செய்யலாம். அந்த மாதிரி ஒரு பையன் எங்க இருக்கான்? நம்ம வீட்லயே ஒருத்தர் இருக்காருப்பா, ஆகாஷ். அவனா? அவன் நம்ம வீட்டு வேலைக்காரமா? வேலைக்காரனா இருக்கும்போதே நம்ம கிட்ட இவ்ளோ நேர்மையா இருக்காரேப்பா. நம்ம வீட்ல ஒருத்தர் ஆயிட்டா இன்னும் எவ்ளோ நேர்மையா இருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என் ஹீரோ. அவரும் உங்களை மாதிரி செல்ஃப் மேட் தான். அந்த குக்கிராமத்துல பிறந்துட்டு இன்னைக்கு ஹோம் மினிஸ்டர் கிட்ட இருக்காரு. இவ்ளோ தூரம் டிராவல் பண்றதுக்கு அவருக்கு 3 மாசம் கூட தேவைப்படல. இன்னும் 10 வருஷத்துல அவர் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு போவாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்ன மாதிரி படிச்ச பொண்ணுங்களோட பிரச்சனையே இதான். ஏதோ ஒன்னு சொல்லி அடுத்தவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுவீங்க. சரி, உன் பிறந்த நாள் வரைக்குமாவது கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடு. என்ன இம்சை பண்ணணும்னு நீ சபதம் எடுத்திருக்கியா என்ன? உனக்கும் ஸ்ரத்தாவுக்கு கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா என்ன இங்க கூப்பிட்டு அதே டாபிக்க சொல்லி ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஜோசியரே, நாளைக்கு விடிஞ்சா பாப்பாவோட பர்த்டே. என் கல்யாண அனௌன்ஸ்மெண்ட் கன்ஃபார்ம். நாங்க பேச்சுலர் பார்ட்டியா பேங்காக்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மச்சி, நம்ம தனி ஃளைட்ல தான போக போறோம். கண்டிப்பா பின்றோம். அடே அறிவு கட்டவனுங்களா, முகூர்த்த ஃபிக்ஸ் பண்ணவன் நான்டா. ஆனா தாலி கட்ட போறது எங்க மாம்சியா. அடே கேடு கட்டவனுங்களா, நான் திவ்ய சக்தி படைச்ச ஜோசியக்காரன்டா. அந்த சக்தி நீ நைட்டோட போட்டுக்க போதே. ஏய், என்கிட்டயே நக்கல் பண்றீங்களா? நாசமா போ, நாசமா போ, நாசமா போ, எல்லாரும் நாசமா போங்க. நான் போகிறதுக்கு வழியை விடுடா. போங்க போங்க. கர்தரம் பிடிச்சவன். வணக்கம் சார். வணக்கம். எல்லாரும் வந்துட்டாங்க சார். நீ என்ன சொன்னாலும் சரிடா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமா தான் இருக்கு. ஏய், தைரியமா இரு. நடக்க போறது பாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பொண்ணு பிறந்த நாளுக்காக வந்திருக்கிற சிஎம்முக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் என் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்க எல்லாரையும் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம கிட்ட வேலை செய்யற டிரைவர்களுக்கு பேட்டா கொடுப்போம், வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம், திறமையானவங்களுக்கு நாம வேலையும் கொடுப்போம். ஆனா அவங்க எல்லாம் நம்ம லெவலுக்கு வரதுக்காக நாம இதுவரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை. ஆனா நான் சரித்திரத்துல யாரும் இதுவரைக்கும் எடுக்காத ஒரு முடிவை இப்ப நான் எடுத்திருக்கேன். என்கிட்ட கொஞ்ச நாளா வேலை செய்யற ரொம்ப திறமையான ஒரு பாடி கார்டா இருக்கிற மிஸ்டர் ஆகாஷ் நாராயணன், அவருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். இதென்ன ட்விஸ்ட்?
மன்னிச்சிருங்க சுப்பிரமணியம் சார். என்னோட வருங்கால மருமகனை நான் அனைவருக்கும் அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஆகாஷ் வா. இந்த மாதிரி பெரியவங்க முன்னாடி என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. மறந்துட்டேன் பாத்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். ஒரு மிடில் கிளாஸ் ஆனா கனவுல கூட இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சதில்ல. ஒரு நாட்டோட ஹோம் மினிஸ்டர் என்ன தன்னோட மருமகனா ஏத்துக்கிறாருன்னா என்னை விட அதிர்ஷ்டம் பண்ணவங்க இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது. ஆனா நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். எதுக்குடா? இந்த கல்யாணத்துல எனக்கு அது காரணம் நான் ஏற்கனவே என் மனசை ஒருத்திக்கிட்ட பறி கொடுத்துட்டேன். அந்த பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறேன்னு மனசை தான் நினைச்சிருந்தா அதை சொல்லு. அதை விட்டுட்டு எங்க எல்லாரையும் முட்டாளாக்குறதுக்காக எனக்கு லவ் இருக்கு மண்ணாங்கட்டி இருக்குன்னு எங்க கிட்ட கதை விடாத. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். நான் சொல்றது பொய் இல்ல, உண்மை. நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? அவர் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர். அதுவும் இல்லாம அவர் ஹோம் மினிஸ்டர். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எப்பவும் கிடைக்காது. ஆனா நான் லவ் பண்றது அழகான ஒரு பொண்ணு. அவ பணத்தை இல்ல சார். ஏண்டா இவன் என்னடா கோல் மேல கோல் போட்டுக்கிட்டே இருக்கான்? யோ, யார் அந்த பொண்ணு? அந்த அளவுக்கு லவ் பண்றனா யார் அந்த பொண்ணுன்னு சொல்லு. என்னோடது ஒன் சைடு லவ் சார். நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. நாங்களே அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம். சொல்ல மாட்டேன் சார். சொன்னா நீங்களே என்ன சுட்டு கொண்டுருவீங்க. எதுக்குப்பா பயப்படுற நீ? சிஎம் நான் இருக்கேன், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இங்க இருக்கு. தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இப்ப நான் சொல்றேன், உன் லவ் உண்மையா இருந்தா நீ லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தைரியமா சொல்லு. நான் முன்ன இருந்து ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இத்தனை மீடியாக்காரங்க முன்னால டிஜிபி சார் தைரியம் கொடுத்திருக்காரு, சிஎம் சார் வாக்கு கொடுத்திருக்காரு. அதனால அவ யாருன்னு சொல்றேன். நான் லவ் பண்ற பொண்ணு மிஸ் மீரா, நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரோட ஒரே பொண்ணு.